வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவீர்ம ஏதீம் வேதஸ்ய மஆநீஸ்தகம் ஸ்ருதம் மே மா பிரகாசீஹி அனேநாதீதே நாஹோராத்ரான் சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வத்தாரமவது அவது மாம் அவது பக்தாரமவது பக்தாரம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சென்ற வகுப்பில் சாந்தி பாடத்தை பார்த்தோம். வாங் மே மனசி பிரதிஷ்டிதா. இந்த பகுதியில் என்னுடைய இந்திரியங்கள் கட்டுப்பாடுடன் இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. மே வாங் மனசி பிரதிஷ்டிதா. என்னுடைய வாக், அதாவது என்னுடைய 10 இந்திரியங்களும் அறிவுடைய மனதிற்கு துணை புரியட்டும். மனம் என்பது இங்கு புத்தியும் கலந்துள்ளது. புத்தியும் மனதும் சேர்ந்து எதை செய்ய விரும்புகின்றதோ அதற்கு என்னுடைய வாக்கானது துணை புரியட்டும். என்னுடைய இந்திரியங்கள் துணையாக இருக்கட்டும். மனோ மே வாசி பிரதிஷ்டிதம். இந்த இடத்தில் இந்திரியங்கள் கட்டுப்பட்டிருந்தாலும் என்னுடைய மனம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே என்னுடைய மனம் அமைதியாக இருக்கட்டும். புலன்கள் செய்வதற்கு தயாராக இருந்தாலும் மனம் அமைதி இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே சமக. நம்முடைய மனம் இந்திரியங்களால் பாதிக்கப்படாமலும் மனம் மனதாலும் பாதிக்கப்படாமலும் இருக்க வேண்டும். இந்த மனம் தன்னைத்தானே பாதித்து கொள்ளலாம் அல்லது புலன்கள் வழியாக பாதித்து கொள்ளலாம். புலன்கள் வழியாகவும் மனம் பாதிக்கப்படக்கூடாது. இப்ப காலையில எழுந்தவுடன் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம், யாருடனும் எந்த டிரான்சாக்ஷனும் நம்ம வைக்கல. வெளியிருந்து சப்தங்கள் விஷயங்கள் வரவில்லை. இல்லாவிட்டாலும் காலை எழுந்தவுடன் ஏதோ ஒன்றை நினைத்து நாம துயரப்படலாம். இப்ப மனம் தன்னைத்தானேயும் துயரப்படுத்தி கொள்ளலாம் அல்லது வெளி விஷயத்திலிருந்தும் துயரப்படலாம். 2 விஷயத்திலும் மனம் துயரப்படாமல் ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்பவராக இருக்க வேண்டும். பிறகு ஆவிஹி ஆவிஹி ம ஏதி. இறைவா, அறிவு சுரூபமான இறைவா, மே எனக்கு ஆவீகி ஏதி, எனக்கு நீங்கள் விளங்குபவராக இருப்பீர்களாக. இப்ப ஈஸ்வரனிடமிருந்து நாம் எந்த ஐஸ்வர்யத்தையும் கேட்காமல் ஈஸ்வரனிடமிருந்து ஈஸ்வரனுடைய ஞானத்தை நாம் கேட்கின்றோம். உங்களை நான் புரிந்து கொள்வேனாக. பிறகு
மீண்டும் மனதுக்கும் வாக்குக்கும், மனதையும் வாக்கையும் அழைத்து அதனிடம் பிரார்த்தனை. வேதஸ்ய மே ஆனீஸ்தக, இது வாக்கையும் மனதையும் பார்த்து நாம் செய்கின்ற பிரார்த்தனை. என்னுடைய வாக்கும் மனதும் வேதஸ்ய, வேதத்தினுடைய அர்த்தத்தை, அதாவது வேதாந்தத்தை புரிந்து கொள்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு ஆனீஸ்தக, அதனுடைய சரியான பொருளை புரிந்து கொள்ளும் விதத்தில் உதவி செய்வீர்களாக. சரி, அப்படி புரிந்ததற்கு பிறகு ஸ்ருதம் மே மா பிரகாசீகி. மே ஸ்ருதம்னா மயா ஸ்ருதம், என்னால் கேட்கப்பட்டது. மா பிரகாசீகி, என்னை விட்டு விலக வேண்டாம். மறதி என்று ஒன்று அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் என்னால் அடையப்பட்டது என்னை விட்டு செல்ல வேண்டாம். அனேன அதீதேன அகோராத்ரான் சந்ததாமி. அகோராத்ரான்னா இரவும் பகலும், அதாவது முழுமையாக. சந்ததாமினா நான் பொருந்தி இருப்பேனாக. எதனுடன்? அனேன அதீதேன, இந்த அறிவுடன். இந்த அறிவுடன் நான் இரவும் பகலும் பொருந்தி இருப்பேனாக. இதனுடைய பொருள், நான் கவனக்குறைவுடன் இருந்து விடக்கூடாது, நான் சோம்பலுடன் இருக்கக்கூடாது. பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தோல்விக்கு காரணம் நம்ம எதோ வெளியே சொல்லுவோம், வெளியே இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில தான் தோல்வி அடைஞ்சன். மேபி அது காரணமாக தெரியலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தோல்வி உறுவதற்கு காரணம் இந்த இரண்டு நமக்குள் மறைந்திருக்கின்ற தீய குணங்கள். ஒன்று சோம்பல், ஒன்று கவனக்குறைவு. அதனால தான் எலக்ட்ரிசிட்டியில எல்லாம் போர்டு பக்கத்தில் என்ன வச்சிருக்கான், எச்சரிக்கைன்னு போட்டு வைக்கிறான். காரணம் என்ன? அந்த இடத்துல கவனக்குறைவாக இருந்தால் நம்முடைய உயிரை இழக்க வேண்டியது வரும். அதே போல கவனக்குறைவு வருவதுக்கு காரணம் ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஏன் கேர்லெஸ்னஸ் வருது அப்படின்னா, என்னால் சாதிச்சிட முடியும், எல்லாமே பண்ணனா நான், இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அணுகுவோம். இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல மனசுக்கு கொடுக்க வேண்டிய அக்கறையை கொடுக்காது. இப்போ எந்த ஒரு கலையை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ள மெஷினில் வேலை செய்ய போகிறார். பெரிய மெஷினாக இருக்கு. ட்ரைனிங் பீரியடில் எப்படி இருப்பார்? முழு கவனம் அதிலேயே செலுத்தி வேலை செய்வார். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன உடனே என்ன பண்ணுவார்? லெட்டர் படிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பார், அல்லது யார்கிட்டையாவது பேசிட்டு பண்ணுவார். அல்லது டிரைவிங்கில் எல்லாம் பண்ணிட்டு பேசிட்டோ அல்லது பாட்டு கேட்டுட்டோ டிரைவ் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, அவ்வளோ ஸ்பான்டேனியஸ் ஆயாச்சு. காரணம் என்னென்னா, ஓவர் கான்ஃபிடென்ட், நம்மீதே நமக்கு அதிக நம்பிக்கை. அதெல்லாம் கவனக்குறைவுக்கு காரணம். அப்படி நான் இருக்கக்கூடாது. இது வேதாந்தத்துக்கு மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கே தேவை. அடுத்தது ரிதம் வதிஷ்யாமி. இதற்கு நம்ம ரெண்டு பொருள் பார்த்தோம். ஒரு பொருள் எந்த தத்துவத்தை உபனிஷத்திலிருந்து நான் கேட்டேனோ அதை நான் பேசுவேனாக. ரிதம் அப்படின்னா சத்தியம், உண்மை, அதாவது பாரமார்த்திக சத்தியம். அதை பேசுவேனாக அப்படின்னா அந்த ஞானத்துடன் வாழ்வேனாக. அந்த ஞானத்துடன் என்னோட ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் இருக்கட்டும். நான் என்ன செய்தாலும் அந்த செயல் அந்த ஞானத்திற்கு முரண்பட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது சத்தியம் வதிஷ்யாமினா, நான் தர்மத்தை பின்பற்றுவேனாக. தர்மத்தை, அதாவது உண்மை பேசுதல் போன்ற தர்மப்படி இருப்பேனாக. இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள் ரிதம்ங்கிறதுக்கு மானசிகம் சத்தியம். மனதில் ஒரு சூழ்நிலையை அல்லது உண்மையை சரியாக புரிந்து கொள்ளுதல். சத்தியம் அப்படிங்கிறது சரியாக புரிந்து கொண்டதை அப்படியே கூறுதல். சில பேர் சரியா புரிஞ்சிட்டு வேண்டுமென்றே தனக்கு சாதகத்திற்காக பொய்யாக பேசுவார்கள். சில பேர் புரிஞ்சிட்டதே தப்பா புரிந்து கொள்வார்கள். புரிஞ்சிட்டு அவர்கள் பேசுவார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையை தானே சொன்னேன்னு சொல்லுவார்கள். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ உண்மையை சொன்ன, ஆனா நீ எதை உண்மைன்னு புரிஞ்சிட்டதே உண்மை இல்லை. அப்ப என்ன செய்வதுனா, அப்போ அது நம்மை அறியாமல் பொய்யாகி விடுகிறது. பலருடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கும்.
செல்ஃப் ஹானஸ்ட், எனக்குள்ள நான் ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறேன்னு சொல்லி உண்மையை சொல்வார்கள். ஆனா அது உண்மையா இருக்காது, அவங்க புரிஞ்சிட்டதே தவறாக இருக்கும். அப்படி இல்லாமல் ரிதம் வதிஷ்யாமினா நான் சரியாக புரிந்து கொண்டு சத்தியம் வதிஷ்யாமி, அதை நான் சரியாக சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது தன்மாம் அவது, அந்த ஈஸ்வரன் மாம் என்னை காப்பாற்றட்டும். இங்கே என்னைனா சிஷ்யர்களாகிய எங்களை காப்பாற்றட்டும். தது வக்தாரம் அவது, அந்த பிரம்மன் அந்த இறைவன் எங்களுடைய குருவை காப்பாற்றட்டும். வக்தாரம்னா ஆசிரியர். பிறகு அது மீண்டும் மீண்டும் திரும்ப கூறப்படுகிறது. அவது மாம், என்னை காப்பாற்றட்டும். அவது வக்தாரம், ஆசிரியரை காப்பாற்றட்டும். அவது வக்தாரம், ஆசிரியரை காப்பாற்றட்டும். இங்க ஆசிரியரை காப்பாற்றட்டும், என்னை காப்பாற்ற வேண்டும்ங்கிற பொருள் பேசிக்கா எல்லாத்துக்கும் தேவை ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் எனக்கும் இருக்கட்டும், ஆசிரியருக்கும் இருக்கட்டும். பிறகு ஸ்பெஷலா என்ன கொடுத்து காப்பாற்ற வேண்டும்? சிஷ்யனாகிய எனக்கு கேட்கும் சக்தியை கொடுத்தும் குருவுக்கு சொல்லும் சக்தியை கொடுத்தும் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும். கேட்கும் திறன் இறைவன் சிஷ்யனுக்கு கொடுக்கணும். சிஷ்யனா இருக்கும்போதே சொல்லும் திறனை கொடுத்துட்டா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். காரணம் என்ன? கேட்டதெல்லாம் காது வழியா போய் நேரா வாய் வழியா வந்துடும். இந்த காதுக்குள்ள போனா அதுக்கு 3 ரூட் இருக்குன்னு சொல்வார்கள். ஒரு காதுல போய் இனி ஒரு காதுல நேரா போறது, அது டைரக்ட் ரூட். ஒரு காதுல கேட்டு வாய் வழியா கூட வராது, அடுத்த காதுல போறது. செகண்ட் ரூட் வாய் வழியா வர்றது. தேர்டு ரூட் ஹார்ட்டுக்குள்ள போறது, காது வழியா போய் அது அப்படியே உள்ள போறது. அப்படி சிஷ்யனுக்கு என்ன வேணும்னா, நான் கேட்கிற சக்தி தான் வேணும். சில பேர் இத்தனை வருஷம் படித்தேன் எனக்கு சொல்ல தெரியலையேன்னு சொல்லி வருத்தமாக சொல்லுவாங்க. உங்களை யார் சொல்ல சொன்னா? சொல்றதுக்கு யார் படிக்கிறது? கேட்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பீரியட்ல சொல்லணுங்கிற கற்பனை கூட வரக்கூடாது. சொல்றதுக்கு படிக்கிறேங்கிற எண்ணம் வரக்கூடாது. புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறோம். வேற ஏதாவதுன்னா நான் நல்லா சொன்னோம் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு டீச்சராக போகிறோம் அப்படின்னா அப்போ கேட்கும் போதே அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற அறிவோட கேட்கலாம். ஆனால் வேதாந்தம் மட்டும் கேட்கும் பொழுது புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். புரிஞ்சிட்டதற்கு பிறகு தேவைப்பட்டால் நம்ம யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளலாம். அது நமக்காக இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், அப்படி இல்லைன்னா அவசியம் கிடையாது. குருவுக்கு புரிஞ்சுட்டா மட்டும் போதாது, புரிய வைக்க வேண்டும். அவனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி புரிகிற சக்தி, அதுவும் இறைவனுடைய கிஃப்ட் தான். அது இருக்கட்டும். பிறகு சிஷ்யனுக்கு என்ன பலன்னா, இந்த பிரார்த்தனை சக்சஸ் ஆச்சுன்னா சிஷ்யனுக்கு கிடைக்கிற பலன் ஞானம். சரி, குருவுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, அது ஒரு விளக்க ஆசிரியர் எழுதுறாரு. குருவுக்கு கிடைக்கிற பலன் சம்பிரதாய பிரவருத்தி. இந்த சம்பிரதாயம் தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு திருப்தி. நம்ம படித்த அறிவு நம்மோட போகாம இது இனியொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இந்த ட்ரெடிஷன், இந்த ஞான சம்பிரதாயம் தொடர்கிறது அப்படிங்கிற திருப்தி, அது குருவுக்கு. சிஷ்யனுக்கு ஞானம். பிறகு 3 விதமான சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதனுடைய அர்த்தமும் நமக்கு தெரியும். எந்த விதத்திலும் தடை வரக்கூடாது. இந்த சாந்தி பாடத்துல கடைசியில வர்ற சாந்திக்கு பொருள் நிவிருத்தி, நீங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சாந்திங்கிற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று அமைதி, இனி ஒன்று அழிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நெருப்பு சாந்தி ஆயிடுதா அப்படின்னு என்ன அர்த்தம்? நெருப்பு அங்க அழிஞ்சிடுதான். இங்க அழிவுனா என்னன்னா, இது பாசிட்டிவ் சென்ஸ். 3 விதத்துல வர்ற தடைக்கு அழிவு வர வேண்டும். அது நமக்கு தெரிஞ்சது. ஒரு தடை நம்மிடமிருந்தே வருவது, ஒரு தடை சூழ்நிலையிலிருந்து வருவது, இனி ஒரு தடை இயற்கையிலிருந்து வருவது. இயற்கையிலிருந்து வரும் தடை, சூழ்நிலையிலிருந்து வரும் தடை, பிறகு நம்மிடமே இருந்து வரும் தடை. இவைகளெல்லாம் அழிய வேண்டும், இவைகளெல்லாம் நீங்க வேண்டும். இப்ப இந்த சாந்தி பாடம் அனைத்து ரிக்வேதத்தில் அமைந்துள்ள உபனிஷத்துக்களுக்கு பொருந்தும்.
நம்ம ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற உபனிஷத்தை பார்க்கும்போது அந்த வேதத்துக்குரிய உபனிஷத்துக்குரிய சாந்தி பாடத்தை பார்த்துருக்கோம். இதுவரை நம்ம ருக்வேத உபனிஷத்தை பார்க்கவே இல்லை. இப்பதான் முதலும் இறுதியுமா பார்க்கிறோம். இதுவும் மற்ற சாந்தி பாடத்தை போல அழகான சாந்தி பாடம். எல்லா உபனிஷத் சாந்தி பாடங்களும் மிக மிக முக்கியமான சாந்தி பாடம். உபனிஷத் வர்றதுக்கு முன்னாடி எதையோ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். உபனிஷத்துக்கு வந்ததற்கு பிறகு என்ன ப்ரே பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன பகவானிடம் கேட்கணும், இதுதான் நம்ம இறைவனிடம் கேட்க வேண்டும். இனி நாம் உபனிஷத்திற்குள் செல்லலாம். முதல் பகுதி. ஆத்மா வா இதம் ஏக ஏவ அக்ர ஆசீம் நான்யத் கிஞ்சன மிஷதே ச ஈக்ஷத லோகானுஸ்ருஜா இதி. இந்த உபனிஷத்தில் 3 அத்தியாயங்கள் என்ற பிரிவு உள்ளது. 3 சாப்டர். ஆனால் வேதத்தில் போய் ஒரிஜினலாக பார்த்தோம்னா அந்த 3 சாப்டர் தான் பிரிவே தவிர ஒவ்வொரு சாப்டரும் அப்படியே ஒரு பேராகிராஃப் மாதிரி போகும். பிறகு என்ன செய்துள்ளார்கள், அந்த சாப்டரை முதல் அத்தியாயத்தை 3 செக்ஷன் 3 பகுதிகளாக பிரித்துள்ளார்கள். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. 2வது சாப்டரில் ஒரே ஒரு செக்ஷன், 3வது சாப்டரில் ஒரே ஒரு செக்ஷன். அப்படின்னா 3வது சாப்டர்னா அது அப்படியே ஒரு பேராகிராஃபாக இருக்கும், 2வது சாப்டர் ஒரு பேராகிராஃபாக இருக்கும், முதல் சாப்டர் பார்த்தாலும் ஒரு பேராகிராஃபாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு கட்டுரை மாதிரி இருக்கும். அதை 3 செக்ஷனாக பிரித்துள்ளார்கள். பிறகு வந்தவர்கள் என்ன செய்தார்கள், அந்த செக்ஷன்லேயே அப்படியே பிரிச்சுட்டாலும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு நம்பர் எல்லாம் கொடுத்து, மந்திரம்னெல்லாம் நம்பரை கொடுத்து பிரித்து வச்சிருக்கிறோம். அப்படி நம்ம முதல் அத்தியாயத்தில் 3 செக்ஷன். அந்த 3 செக்ஷன் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த முதல் செக்ஷனில் ஆரம்பித்து எக்ஸப்ட் முதல் வரியை தவிர ஆத்மாவா இதம் ஏக ஏவ அக்ர ஆசீத் நான்யத் கிஞ்சன மிஷது, அது வரைக்கும் ஒரு பகுதி. அதற்கு பிறகு அதிலிருந்து அந்த பகுதிக்கு பிறகு 3வது செக்ஷனில் 12வது மந்திரம் வரை, அதாவது இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்னுடைய கடைசி வரை. இப்போ முதல் சாப்டரில் முதல் செக்ஷனில் முதல் மந்திரத்தில் ஒரு பகுதி ஃபஸ்ட்டு லைனை தவிர கடைசி வரைக்கும் அத்தியாரோபம் அப்படிங்கிறது தலைப்பு. பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியிலேயே அபவாதமும் வர இருக்கின்றது. அப்படி அத்தியாரோப அபவாதம்தான் முதல் சாப்டர். இந்த அத்தியாரோபம் அபவாதம்ங்கிறது என்னங்கிறதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ இந்த உபநிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதல் வாக்கியம் முதல் சென்டென்ஸும் 3rd சாப்டரில் கடைசி சென்டென்ஸ், அதற்கு பிறகு ஒரு சிறிய மந்திரம் வருது, அது பலஸ்ருதி. இந்த ஞானத்தை அடைஞ்சவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். அதனுடைய கடைசி வேர்டும் தான் நமக்கு கீவேர்டு. அந்த கடைசி சென்டென்ஸ் தான் பிரஜானம் பிரம்ம. 3rd சாப்டரில் லாஸ்ட் சென்டென்ஸ். லாஸ்ட்னா அதுக்கப்புறம் ஒரு பலஸ்ருதி வருது, பல வாக்கியம் வருது, அதை விட்டுறணும். பிரஜானம் பிரம்ம, அதுதான் மகா வாக்கியம். ஆகவே உபனிஷத்தினுடைய முடிவு மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்ம. உபனிஷத்தினுடைய துவக்கமும் மகா வாக்கியம். ஆகவே இந்த உபனிஷத் மகா வாக்கியத்தில் துவங்கி மகா வாக்கியத்தில் முடிவடைகிறது. சில பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் போட்டிருப்பான். அதுபோல் இது பாயிண்டில் ஆரம்பித்து பாயிண்டில் முடியுது, இடையில எங்கேயும் நிற்கிறது கிடையாது. அப்படி இருக்குது. ஆரம்பம் ஒரு மகா வாக்கியம், முடிவு ஒரு மகா வாக்கியம்.
நமக்கு ஆரம்ப மகா வாக்கியம் புரிஞ்சிடுதுன்னா வீட்டுக்கு போயிடலாம். ஓவர், அதோட ஒரே டோஸ், உடனே க்ளோஸ், அவ்வளோதான், போயிடலாம். புரியல அப்படின்னா டிராவல் பண்ணி கடைசியிலே அந்த மகா வாக்கியத்தில் போய் உட்காரலாம். அதுவும் புரியலன்னா மீண்டும் மீண்டும் இதில் டிராவல் பண்ணலாம், இல்லைன்னா வேற உபநிஷத்துக்குள்ளே போய் டிராவல் பண்ணலாம், அவ்வளோதான். அப்படி ஆரம்பமே மகா வாக்கியம்தான், சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டு பிறகு கடைசியிலே உபசம்ஹாரமும் அதுதான். பிறகு இடையில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவான இடத்துல தான் வேதாந்த விசாரமே இருக்கு. மீதி எல்லாம் பார்த்தா நமக்கு வைராகியம் வரணுங்கிறதுக்காகத்தான் சம்சார வர்ணனை. அப்ப இந்த முழு உபனிஷத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னா மகா வாக்கியம் பிளஸ் சம்சார வர்ணனம். மகா வாக்கியம்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் பார்க்க போறோம். சம்சார வர்ணனம்னு சொன்னா இந்த உலகம் அனித்தியம், மித்தியா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக, மித்தியான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்ம ஞானம் வேணும், அனித்தியம்னு புரிஞ்சுக்கணும், அசாரம்னு புரிஞ்சுக்கணும், அசாத்தியம்னு புரிந்து கொள்ள வேண்டும். அசாரம்ங்கிறத விட இங்க அசாத்தியம்தான். அசாத்தியம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய விஷயம்தான் அசாத்தியம், அந்த அர்த்தம் அல்ல. நம்முடைய லட்சியம் அல்ல, பரம லட்சியம் அல்ல. இந்த உலகம் கொடுக்கிற இன்பங்கள், இந்த உலக வாழ்க்கையே நம்மளுடைய பரம லட்சியம் அல்ல. அதை காட்டுறதுக்கு ஜீவன் இப்படியெல்லாம் அவஸ்தைக்குள்ள போறான், இதெல்லாமே அர்த்தவாதம் சொல்றது. உபனிஷத்து நமக்கு வைராகியத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறது. ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு ஸ்பெஷல்னு நம்ம பார்த்துருக்கோம். கைவல்ய உபனிஷத்துக்குள்ள போனோம்னா அங்கே நிதித்தியாசன ஸ்பெஷல் உபனிஷத், அதுக்குள்ள அங்கே நிதித்தியாசன ஸ்பெஷல். தைத்திரிய உபனிஷத்துக்குள்ள போனால் தர்மசாஸ்திரம் எல்லாம் அதில் நமக்கு கொஞ்சம் தெரியுது. ஆனந்த மீமாம்சா அதுக்குள்ள ஸ்பெஷல். நம்ம ஒரு உதாரணம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் இல்லை, இப்போவே கிராமத்தில் ஒரு ஹோட்டலில் அன்னைக்கு ஒரு டிஷ் ஸ்பெஷலாக போடுவான். இன்று மசால் தோசை ஸ்பெஷல்னு போடுவான், நாளைக்கு போட மாட்டான், நாளைக்கு வேற ஏதாவது ஸ்பெஷல் போடுவான். அப்படி ஒவ்வொரு டிஷ் ஸ்பெஷலாக போடுவான். அதே போல் இந்த உபனிஷத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சம்சார வர்ணனம். ஜீவன் எப்படியெல்லாம் துயரப்படுகின்றான், அதுதான் இங்கே இடையில ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஆனால் ஆரம்பமும் முடிவும் மகா வாக்கியம். இப்போ நம்ம ஆரம்ப மகா வாக்கியத்தை பார்க்குறோம். முதல் 3 வேர்டு அது ஆரம்ப உபக்கிரம மகா வாக்கியம். கடைசியில் பிரஜானம் பிரம்மங்கிறது உபசம்ஹார மகா வாக்கியம். இங்க என்ன மகா வாக்கியம்? ஆத்மாவா இதம். ஆக்சுவலி அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதோட ஒரு சென்டென்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் ஏக ஏவ அக்ர ஆசீத் ந அந்யத் கிஞ்சன மிஷத், அது வரைக்கும் ஒரு பகுதி. அதனால இந்த இடத்துல சேர்ந்து போட்டிருந்தாலும் நம்ம இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு முடிவு வைக்கிறோம். ஆத்மாவா இதம். இங்க வா அப்படிங்கிற சொல் இலக்கணப்படி வை அப்படின்னு மாறும். வை வை அப்படிங்கிற சொல்லுக்கு உண்மையிலேயே எந்த ஸ்பெஷல் மீனிங்கும் கிடையாது. வை அப்படின்னா இன்டீட், உண்மையில், அல்லது ஏவன் எடுத்துக்கலாம், ஆத்மாதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆகவே இந்த வாங்கிறதையும் தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 சொல்லு தான் இருக்கு. ஆத்மா இதம், இதுதான் மகா வாக்கியம். அதாவது ஒரு பெரிய கருத்தை எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுங்கன்னு சொன்னா இதுதான் ஆத்மா இதம். இதோட வேலை முடிஞ்சது. இந்த வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்றதுதான் இதுதான். ஒரே வெட்டுல 2 துண்டு, ஆத்மா இதம். இது என்ன அர்த்தம்னு பார்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். நமக்கெல்லாம் வைராகியம் ரொம்ப இருக்கிறதுனால வைராகிய போர்ஷனில் எல்லாம் கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். ஏன்னா ஜீவனுடைய அவஸ்தையை வர்ணிச்ச எங்கள் அவஸ்தை எதுக்கு சும்மா வர்ணிக்கிறீங்கன்னு சொல்லிடுவோம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக போகலாம். இந்த போர்ஷனை மட்டும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். இந்த போர்ஷன்னா இதுதான் ஆத்மா வா இதம், அவ்வளோதான். இங்கே ஆத்மா என்ற சொல்லினுடைய பொருள் என்ன, இதம்ங்கிற சொல்லினுடைய பொருள் என்னன்னு பார்த்துட்டு பிறகு இந்த 2 சொல்லை எடுத்துட்டு நம்ம விளக்கமா இங்கு நம்ம பொருள் பார்க்கலாம்.
ஆத்மா அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் நம்முடைய உண்மை சொரூபம், ஜீவஸ்ய ஜீவனுடைய சத்திய சொரூபம், அல்லது அகமர்த்தக, அகங்கிற சொல்லுக்கான சரியான பொருள். நம்முடைய உண்மையான அர்த்தங்கிறது கூட புரியறது கஷ்டமா இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நமக்கு எல்லாத்துக்கும் நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியும். அகம், நான், ஐ. இந்த நான்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துறோம். நம்ம ஒரு நாள்ல அதிகமா யூஸ் பண்ற வேர்டு என்னன்னா நான் தான். நான்கிற வார்த்தையை தான் மேக்சிமம் யூஸ் பண்றோம். ஆனா புரிஞ்சுக்காத வார்த்தை என்னன்னா நான் தான். நாம புரிஞ்சுக்காத வார்த்தை அல்லது தப்பா புரிஞ்சிட்ட வேர்டு நான். அதிகமா யூஸ் பண்ற வேர்டு நான். அதனாலதான் நம்ம பண்றது எல்லாம் தப்பா இருக்கு. தப்பா புரிஞ்சுட்டு அதையவே யூஸ் பண்ண என்ன ஆகும்னு தப்பா தான் நடக்கும். ஆனால் இந்த நான்கிற சொல்லுக்கு எது ரியல் மீனிங்கோ அதுதான் இங்க ஆத்மாங்கிற சொல்லுல குறிப்பிடப்பட்டுள்ளது. அது என்ன ரியல் மீனிங்கிறதெல்லாம் விசாரத்துல தான் நம்ம அடையணும். நம்ம இப்ப இறுதியில ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் விசாரம் பண்ணுவோம். இறுதி பொருள் அறிவு சொரூபம், தூய்மையான அறிவு சொரூபம், சத் சொரூபம், சித் சொரூபம், அனந்த சொரூபம், சச்சிதானந்த சொரூபம். இப்போ ஆத்மா இஸ் ஈக்குவல் டு என்றும் இருக்கின்ற நித்திய, சத்துனாவே இருக்கின்ற, அது என்றும் இருக்கிறனால நித்திய சத் சித் சொரூபம். அந்த நித்தியம்ங்கிறது அனந்தம். அதே போல சித் அப்படின்னாலும் அறிவு. அந்த அறிவு பிளவுபடாத மாறாத அறிவு சொரூபம். அந்த அறிவுல எம்பசைஸ் பண்ணி தான் உபனிஷத்து கன்க்ளூட் பண்ணது. எப்படின்னா பிரஜானம். அங்க பிரஜானம்னா சைத்தன்யம் பிரம்ம. பிரஜானம் பிரம்ம, சைத்தன்யம் பிரம்ம. இங்க ஆத்மா அப்படிங்கிறதுக்கு அதுதான் பொருள். அப்ப நான்ங்கிற சொல்லுக்கு சரியான அர்த்தம் அறிவு சொரூபமாக, அறிவு சொரூபமான என்றும் இருக்கின்ற சத் சொரூபமான அகம், நான் ஆத்மா. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆத்மா இஸ் ஈக்குவல் டு இந்த சரீரத்துக்குள், இந்த சரீரத்தை பிரகாசப்படுத்தி இந்த சரீரம் செய்கின்ற அனைத்து செயலுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு இருக்கின்ற அறிவு சொரூபம். இனி வை அப்படிங்கிறதுக்கு பெரிய விசேஷமான அர்த்தம் ஒன்றும் கிடையாது, அதனால அதை விட்டுருவோம். அதுக்கு நம்ம பிறகு அர்த்தம் பார்க்க போறோம். இதம், இதம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் ஆத்மா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்கிறோம். அது அல்லாத அனைத்தும், சர்வம், சர்வ அனாத்ம தத்துவம். இதம் அப்படிங்கிறது இந்த சைத்தன்யத்தை தவிர மீது என்னென்னலாம் இருக்கோ அது அனைத்தும். ஆத்மா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா, அதுக்கு புறன்பா என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம். அப்ப இதம் அப்படிங்கிறது அனாத்மா. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நாம் அனுபவிக்கின்ற அனைத்தும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஜெகத்து, உலகம், இந்த உலகம். அல்லது திருஷ்யம். திருஷ்யம்னா எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ, அனுபவிக்க முடியுமோ, அல்லது ஆப்ஜெக்டோ விஷயமோ. அப்ப ஆத்மா அப்படின்னு சொன்னா அறிவு சொரூபம், அனாத்மா அப்படின்னா அனுபவிக்கப்படுகின்ற இந்த உலகம். ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் இருக்கே ஆத்மா வை இதம், இது ஒரு ஈக்குவேஷன். மேத்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்னா சமன்பாடு. திஸ் ஈக்குவல் டு திஸ், இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அந்த பக்கம் ஒன்று இருக்கும். ஈக்குவேஷன் அதாவது a + b ² ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு a² b² 2ab நல்லா ஏதோ எழுதுறமல்ல, அந்த ஈக்குவேஷன். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, ஈக்குவேஷன். அப்படி இந்த பக்கம் இருக்கிறது ஆத்மா இஸ் ஈக்குவல் டு இதம், இந்த உலகம். ஈக்குவேஷன்ங்கிறதெல்லாம் மறந்து போச்சு, எப்போவோ படித்தது. அப்படின்னா 2 + 3 ஈக்குவல் டு, இந்த பக்கம் 2 + கூட்டல் 3 ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் 6 - 1 அப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோமே.
இது வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுது. 2 3 கூட்டினா 5 இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 6லேருந்து 1 கழிச்சா 5. இது என்ன பெரிய விஷயம்னா, 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹோம்ஒர்க். கையையும் காலையும் குடிச்சிட்டு எண்ணி இந்த இது ஏதோ கூட்டல்னு வருது, அது கழித்தல்னு வருதுன்னு பார்த்துட்டு கடைசியில் அது ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஆமாம், இது 2 1 தான் அப்படின்னு சொல்லி. அதே போல் இது ஒரு ஈக்குவேஷன். இது எதுவும் சமப்படுத்தப்படுகிறது. பார்த்தோம்னா நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். சைத்தன்ய சொரூபமான ஆத்மாவும் ஜடஸ்வரூபமான இந்த உலகமும் சமப்படுத்தப்படுகிறது. இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த ஆத்மாதான் இந்த உலகம். நாம பார்த்து அனுபவிக்கின்ற அனைத்தும் இந்த ஆத்மாதான். அப்ப இதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்னா, ஆத்மாவா இதம் என்றால் இது அனைத்தும் ஆத்மாவே. இது டிரான்ஸ்லேஷன். இது இதம்ங்கிற வார்த்தைக்கு இலக்கணப்படி டிக்ஷனரி படி என்ன அர்த்தம்னா திஸ், இது அனைத்தும். அனைத்துங்கிறது அண்டர்ஸ்டுட். இதுன்னா இதெல்லாம் ஆத்மாதான். இதெல்லாம் ஆத்மாதான். நம்ம வந்து வேதாந்தத்துல திருக் திருஷ்ய விவேகம் பண்ணணும்னு சொல்லுவோம். திருக்கை எடுத்துட்டு திருஷ்யத்தை எடுத்துட்டு பிரிச்சு விவேகம் பண்ணணும். இங்க என்னன்னா திருக் ஈஸ் ஈக்குவல் டு திருஷ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. திருக் திருஷ்ய விவேகம் பண்ணல, திருக்கு திருஷ்யம்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆத்மாதான் இதம். ஆத்மா வை இதம் அப்படின்னா இந்த ஆத்மாதான் இந்த உலகம். அதனாலதான் இந்த வாக்கியம் வந்து விசாரம் தேவைப்படும் வாக்கியம். இதை கொஞ்சம் விசாரம் பண்ணா தான் நமக்கு நன்கு புரியும். இந்த ஆத்மாங்கிற சொல்லுக்கெல்லாம் நம்ம பல லட்சணங்கள் எல்லாம் பார்க்க போறோம். பிறகு இதம்னா என்னங்கிறதுக்கும் அர்த்தம் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஈக்குவேஷன் ரைட் ஆர் ராங். சில சமயம் நம்ம தப்பா ஈக்குவேஷன் பண்ணிடுவோம். 3 + 3 = 5 - 1ன்னு போட்டோம்னா என்ன ஆகும்னா, ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம், ஆனால் கடைசியில் விசாரம் பண்ணி பார்த்தா இட்ஸ் நாட் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனே தப்பாக நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். அப்படி பண்ணியிருக்கிறோமா அல்லது உபநிஷத்தை எப்படி ரைட்டாக ஈக்குவேட் பண்ணியிருக்கான்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது சமப்படுத்தியது எதன் அடிப்படையில். இந்த சமன்பாடுன்னு சொன்னாவே நம்ம கண்ணுக்கு அது சமமாக தெரியக்கூடாது. இப்போ வந்து 5 = 5ன்னு எழுதணும்னு வைங்களேன். இது எதுக்கு எழுதணும்? 5 5 தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைன்னா அதை ஈக்குவேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ சமன்பாடு அதனுடைய நெசசிட்டியே எப்போ வருதுன்னா, மேலோட்டமாக அதில் முரண்பாடு இருக்கணும். ஆழ்ந்து விசாரம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் அது வந்து சமன்பாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னைக்குமே எந்த ஒரு ஈக்குவேஷனுடைய நெசசிட்டியே எப்பொழுதுனா, அது நேக்கட் ஐக்கு வந்து அங்கே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கணும், ஒரு குழப்பம் இருக்கணும். பிறகு விசாரத்துக்கு அப்புறம்தான் நம்ம ஆன்சர் வரணும். மேத்ஸ்னா கணக்குன்னா என்ன, அங்கே நமக்கு ஆன்சர் தெரியக்கூடாது, அங்கே ஒரு இக்னோரன்ஸ் இருக்கணும். பிறகு விசாரம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கணும். உண்மையிலேயே லைஃப் அப்படி இருந்தால் தான் சுவைக்கும். எல்லாம் தெரிஞ்சுட்டா லைஃப்பில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. நம்ம லைஃபே அப்படித்தான், ஈக்குவேஷன் தான். முன்ன ஒன்றும் தெரியாமல் இருப்போம், பிறகு அப்படியே அதை சரியாக கனெக்ட் பண்ணிக்குவோம். தப்பாக கனெக்ட் பண்ணும்போது துக்கப்படுவோம், சரியாக கனெக்ட் பண்ணும்போது சந்தோஷப்படுவோம். இது வந்து லாஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம லைஃப்பில் வந்து கனெக்ட் பண்ண வேண்டிய, சால்வ் பண்ண வேண்டிய லாஸ்ட் ஈக்குவேஷன் தான் இது. அதை உபநிஷத்தை ஆரம்பத்திலேயே சொல்லி கடைசியிலையும் அதே ஈக்குவேஷனோட முடிக்குது. அதுதான் இந்த உபநிஷத். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணுற பார்ப்போம். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எக்ஸாம்பிள் சொன்னால் உடனே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும், இதுதானா, இதை சொல்கிறதுக்கு தானா இப்படி சுற்றி வளைச்சாருன்னு தோணும். அது தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா இவ்வளோ உபநிஷத் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஆத்மாவா இதம், இந்த ஆத்மாதான் இந்த உலகம், ஆத்மாதான் இவை அனைத்தும். திருக்கு தான் திருஷ்யம், அறிபவன் தான் அறியப்படும் பொருள். இது வந்து கேட்டோம் அப்படின்னா டோட்டல் கான்ட்ரடிக்ஷன். அறிபவன் ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, அறியப்படும் பொருள்னு சொல்கிறீங்க, அப்சர்வர்னு சொல்கிறீங்க, அப்சர்வ்டுன்னு ஒன்று சொல்லி இந்த 2 ஒன்றுன்னு சொல்கிறீர்கள். நம்ம ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிப்போம்? அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேறு. அது ஒரு முக்கியமான லா. அந்த லாவினுடைய அடிப்படையில் தான் வேதாந்தமே ஆரம்பமாகுது, வேதாந்தமே ஓடுது.
அதை நம்ம செய்ய போறோம். நான் அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற உபாயமே திருஷ்ய விவேகம். அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேறு. இந்த லாவை நம்ம மறக்கவே கூடாது. இந்த லா தான் நமக்கு அச்சாணி மாதிரி. அதனுடைய அடிப்படையில நான் அறிவு சுரூபம் ஆத்மஸ்வரூபம்னு அடையிறோம். அதுக்கப்புறம் லா தலைகீழா மாறுது. பூமிக்கு மேலே போயிட்டோம்னு வச்சுக்குவோமே, அங்கே எல்லா லாவும் மாறும். இங்கே இருக்கிற ஃபிசிக்ஸ் வேறு, அங்கே இருக்கிற ஃபிசிக்ஸ் வேறு. காரணம் என்ன? இந்த கிராவிட்டி அங்கே கிடையாது. அதே போல் ஒரு லெவலில் ஒரு லா வேலை செய்யுது, பிறகு அடுத்த லெவலில் வேறு லா தான் அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபைனல் லெவலில் இருக்கிற லாவுக்கு வரோம். ஆரம்பத்துல எல்லாம் திருஷ்ய விவேகமெல்லாம் செய்து நான் ஆத்மாவாகிய நான் அல்லது ஆத்மா என்ற தத்துவம் சைத்தன்ய ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம் அல்லது சத் ஸ்வரூபம். பிறகு இனி இதம்ங்கிற சொல்லுக்கு வந்தோம்னா, இதம் அப்படின்னா என்ன? இந்த உலகம், நம்ம பார்த்து அனுபவிக்கிற இந்த உலகம். இப்போ இந்த உலகம் ஆத்மாவை போலயே ஒரு ஸ்வத சத்தா, தானாக இருக்கின்ற ஒரு பொருளாக இருந்தால், இந்த உலகம் ஆத்மா எப்படி எதையும் சாராம தானாக ஒரு இருப்புடன் இருக்கு, அப்படி இந்த உலகம் இருந்தால் இந்த ஈக்குவேஷன் தப்பு. இந்த ஈக்குவேஷன் எப்ப தப்பாகுது? இந்த உலகம் சுதந்திரமாக ஆத்மா எப்படி தனக்கென்று ஒரு இருப்புடன் இருக்கோ அப்படி இந்த உலகம் இருந்தால், ஆத்மாவினுடைய நேச்சர் வேற, உலகத்தினுடைய நேச்சர் வேற. உலகம் மாறிட்டே இருக்கு, உலகம் ஜடஸ்வரூபமா இருக்கு, உலகம் முக்குண வடிவமா இருக்கு, ஆத்மா நிர்குணமா இருக்கு, சேத்தனமா இருக்கு. அப்ப இந்த ஆத்மாவும் உலகமும் ஒன்றாக முடியாது. கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன் தப்பு. அப்ப இந்த ஈக்குவேஷன் சரியாக இருக்க வேண்டும் என்றால், இந்த வாக்கியம் உபனிஷத்தினுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால், இந்த இதம் இருக்கே ஜெகத் திருஷ்யம், அது சத்தியமாக இருக்கக்கூடாது. அதனுடைய இருப்பு ஸ்வதமாக இருக்கக்கூடாது. அப்பதான் இந்த ஈக்குவேஷன் கரெக்டா. அதனுடைய இருப்பு இந்த ஆத்மாவிடமிருந்து வாங்கி இருக்க வேண்டும். அந்த இருப்பை அது வேறொரு இடத்திலிருந்து வாங்கி தன்னிடத்துல இருக்கிற மாதிரி காட்டி கொள்ள வேண்டும். அதுக்குன்னு அது கிடையாது. இனியொரு இடமிருந்து அது வாங்கி தன்னிடத்துல இருக்கிற மாதிரி காட்டி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஈக்குவேஷன் சரியாகும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நமக்கு நன்கு விளங்கிவிடும். நம்ம இங்கேயும் களிமண்ணுக்கு போவோம். களிமண் அப்படிங்கிற இடத்துல ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். களிமண்ணுக்கு கீழே ஆத்மா. இதம்ங்கிற இடத்துல பானைகள், விதவிதமான பானைகள். இப்போ நம்ம ஈக்குவேஷன் போடுறோம், களிமண் இஸ் ஈக்குவல் டு பானைகள் அப்படின்னு போடுறோம். இது ரைட்டா தப்பான்னா நமக்கு நல்லா தெரியும், சரிதான். காரணம், பானை அப்படிங்கிறது களிமண்ணை தாண்டி அது இருக்கிற சக்தி அதுக்கு கிடையாது. களிமண்ணை பானையிலிருந்து எடுத்துட்டோம்னா பானைன்னு ஒன்று அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ பானை அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அது டிரான்சாக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. களிமண் பயன்படாதது பானைங்கிற ஃபார்மில் இருக்கும்போது அது பயன்படுது. ஆகவே பானைன்னு ஒன்று விவகாரத்துக்கு அனுபவத்திற்கு இருக்கு. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, களிமண்ணினுடைய இருப்பினால் அது இருக்கின்றது, தனக்கென்று சுதந்திரமாக இல்லை. களிமண்ணை சார்ந்து அது இருக்கு. அதனால அதை நம்ம செப்பரேட்டா தனியா கவுண்ட் பண்றதுக்கு கூட அதுக்கு யோகியதை கிடையாது. களிமண்ணை தான் ஒரு வஸ்துன்னு எடுத்துக்கணும். அப்படி ஆத்மா இதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆத்மாவினுடைய இருப்பை சார்ந்து இந்த உடலும் உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே பார்த்தா இந்த உலகம் அப்படிங்கிறது ஒன்று தனியாக இல்லை. அப்ப இந்த வாக்கியம் என்ன அறிவை நமக்கு கொடுக்குதுன்னா, நான் மட்டும்தான் இருக்கின்றேன். இந்த உலகம்ங்கிறது
என்னுடைய தயவுல இருக்கு. வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி தலைகீழா சொல்லிட்டு இருப்போம். யாரோ தயவுல இருந்துட்டு இருக்கேன், உங்க தயவுல இருக்கேன், அவங்க தயவுல இருக்கேன், அவர்கள் ஏதாவது கருணை காட்டுனா நான் இருப்பேன். ஆனா இப்ப என்ன, உலகமே என்னுடைய தயவுல இருக்கு, என்னுடைய கருணையில தான் எல்லாமே இருக்கிறார்கள். இது எப்படி நம்ம சொல்ல வைக்குது வேதாந்தம்? தலைகீழா மாற்றுறது. முன்ன எப்படி இருந்தோம், யாரோ ஒருத்தர் தயவுல நம்ம இருக்கிறோமா, பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய தயவுல தான் உலகமே இருக்கு. அகம் விருக்ஷஸ்ய ரேரிவா. அப்ப உலகத்துல யார் ரிச்சஸ்ட் பர்சன்? ரிஷிகள் தான், இந்த ஞானி தான். காரணம் என்ன? அவன் சொல்றான் எல்லாமே என்னுடைய தயவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்க உட்காந்துட்டு சொல்றாருன்னா, ஒரு இட்லியை பிச்சை எடுத்துட்டு சொல்றாரு. அதாவது சாப்பிட்றதுக்கு இல்லாம ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு சொல்றாரு. ஒண்ணுமே தனக்கு இல்லை, ஆனா என்ன சொல்றார்? எல்லாமே என்னுடைய தயவுல தான் இயங்குகின்றது. அதுதான் இந்த வாக்கியம். ஆத்மா வா இதம். இதம் அப்படின்னா இந்த உலகம், நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த உலகம். இந்த உலகத்துல நம்மளுடைய உடலும் இன்க்ளூட் ஆகுது. என்னுடைய உடல், இந்த உலகம், பஞ்சபூதங்களான அனைத்து இந்த உலகமும் ஆத்மா தூய்மையான சைத்தன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இப்ப களிமண் இஸ் ஈக்குவல் டு சுத்த சைத்தன்யம். அதன் மீது விதவிதமான நாம ரூபங்கள், அதுதான் இந்த உலகம். அப்ப இதம் அப்படின்னா நாம அனுபவிக்கின்ற இந்த உலகம், அது ஒரு நாம ரூபம். சாலிடா நமக்கு தெரியுது. காரணம் என்னன்னா, சாலிடான இந்த பாடியை நான் நினைச்சிருக்கிறதுனால சாலிடா தெரியுது. இந்த பாடி உலகத்தோட சேர்த்து நான் சைத்தன்யம்னு பார்த்துட்டேன் அப்படின்னா, இந்த உலகம் வெறும் நாம ரூபம், ஜெகத் மித்யா. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்ப சரி? களிமண் இஸ் ஈக்குவல் டு பானை, பானைகள்ங்கிறது எப்பொழுது சரின்னா, பானை அப்படிங்கிறது முழுமையா களிமண்ணை சார்ந்து இருக்கின்றது. பானைங்கிறது ஒரு பொருள் இல்லை, அது ஒரு நாம ரூபம். ஆகவே இந்த முதல் பகுதியில ஆத்மா சத்தியம், ஜெகன் மித்யா என்ற கருத்து கூறப்பட்டுள்ளது. நார்மலா மற்ற இடங்கள்ல நம்ம எப்படி பார்ப்போம்? பிரம்மை வேதம், இதம் பிரம்ம அப்படின்னு பார்ப்போம். இந்த இதம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன்னு பார்ப்போம். ஏன்னா பிரம்மன்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? அகில உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கிறத பிரம்மன்னு சொல்லி, இந்த உடலுக்கு ஆதாரமா இருக்கிறத ஆத்மாங்கிற சொல்லல நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த உடலுக்கு ஆதாரமா பார்த்தா அதே பிரம்மனுக்கு இனி ஒரு பெயர் ஆத்மா. இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருந்தா அதே தத்துவத்திற்கு பிரம்மன்னு பெயர். இப்ப ஆத்மா இதம்னு சொன்னதிலிருந்து இந்த ஆத்மாவும் பிரம்மனும் வேறல்ல, அதுவும் நமக்கு கிடைக்கும். ஆத்மா இதம், ஆத்மாதான் அனைத்துக்கும் ஆதாரம் சொல்வதிலிருந்து, அனைத்துக்கும் ஆத்மாதான் ஆதாரம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த உடலுக்கு ஆதாரமா இல்லையான்னு கேள்வி கேட்கக்கூடாது. இந்தியாவே உனக்கு கொடுக்கறேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு டி நகர்ல ஒரு 5 சென்ட் கிடைக்குமான்னு கேட்டேன். இந்த நாடே உனக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் அது அப்படித்தான் ஒருத்தர் சொன்னார். சுதந்திரத்துக்காக போராடியவருக்கு வயசான காலத்துல ஏதோ ஒரு 5 சென்ட் கொடுக்குறேன்னாராம். இந்த இந்தியாவே எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு 5 சென்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்டாராம். நான் இந்த 5 சென்ட்டுக்காகவா போராடினேன், இந்த இந்தியாவே எனக்கு வேணும்னு தானே போராடினேன்னு சொன்னாராம். அப்படி இந்த உலகத்துக்கே ஆதாரம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த உடலுக்கு ஆதாரம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எந்த ஒரு பிரம்மங்கிற தத்துவம் இந்த உலகத்துக்கு ஆதாரமோ அதே தத்துவம்தான் இந்த உடலுக்கு ஆதாரம். உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவுக்கு இனியொரு பெயர் பிரஞானம். இந்த இடத்துல ஆத்மான்னு சொல்லலாம் அல்லது பிரஞானம். பிரஞானம்னா தூய்மையான அறிவு. அந்த தூய்மையான அறிவு இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மனாக இருக்கின்றது. அதுதான் கடைசி மகா வாக்கியம், பிரஞானம் பிரம்ம.
அந்த பிரஞானம் ஆத்மாதான் பிரம்மன். பிரம்மன்கிறது என்னன்னா இந்த அகில சிருஷ்டிக்கும் அனைத்து திருஷ்யத்திற்கும் அனைத்து படைப்புக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அப்படி நம்ம முடிவுரை பார்க்க போறோம். இந்த இடத்துல ஆத்மா என்றால் ஆத்மா அல்லது பிரம்மன், இதம் இந்த உலகம். இனி நம்ம இந்த இதம்ங்கிற இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம்? நாம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த அனைத்து உலகமும், இந்த அனைத்து உலகத்தை நம்ம இரண்டா பிரிச்சர். இப்ப இதத்துக்கு போவோம், பிறகு ஆத்மாவுக்கு வருவோம். இந்த இதம்ங்கிற சொல் இரண்டாக இப்பொழுது பிரிக்கப்படுகிறது. ஒன்று மாயா, இனி ஒன்று மாயா காரியம். இந்த இதம் இப்ப ரெண்டு அம்சமா நம்ம பிரிச்சறோம். ஒன்று மாயா, இனி ஒன்று மாயா காரியம். அதாவது மாயை அப்படின்னா இந்த மாற்றங்கள் எல்லாம் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில இருந்த பீஜ அவஸ்தை. மாயா காரியம் அப்படின்னா அந்த மூன்று குணங்களும் வெளிப்பட்டு நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம். அப்ப இதம் அப்படிங்கிறது காரண காரிய அவஸ்தையில் உள்ள பிரபஞ்சம். காரண பிரபஞ்சம்ங்கிறது மாயா, காரிய பிரபஞ்சம்ங்கிறது நாம் அனுபவிக்கின்ற சூக்ஷ்ம ஸ்தூல உலகம். அப்படி இதம் இஸ் ஈக்வல் டு காரண சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சக. காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். காரண பிரபஞ்சம்ங்கிறது மாயை, சூக்ஷ்ம பிரபஞ்சம்ங்கிறது நம்முடைய மனம், மனதில் உள்ள உணர்வுகள், இதெல்லாம். ஸ்தூல பிரபஞ்சம்ங்கிறது நம்ம ஸ்தூல சரீரம், ஸ்தூல இந்த உலகம். இதெல்லாம் என்னன்னா இது எல்லாமே நாம ரூபங்கள் தான், இது எல்லாமே மாயை தான். இதை கொஞ்சம் இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, களிமண் இருக்கு, களிமண் நம்ம உருண்டையா வச்சிருக்கிறோம். அந்த உருண்டையா இருக்கிற ஃபார்ம் இருக்கே, அதுதான் மாயை. ரவுண்டு ஷேப். அந்த ரவுண்டு ஷேப் தனியா நிக்காது. நான் களிமண்ணை எடுத்துக்கிறேன், அந்த ரவுண்டு ஷேப்பை மட்டும் அங்க வச்சிடறேன்னு வைக்க முடியாது. அந்த ரவுண்டு ஷேப்பே களிமண்ணை சார்ந்து இருக்கு. அதே போல மாயை அந்த பிரம்மத்தை அல்லது ஆத்மாவை சார்ந்து இருக்கு. பிறகு என்ன பண்றோம்? ரவுண்டு ஃபார்ம்ல இருந்து விதவிதமான பானைகளை உற்பத்தி பண்றோம். விதவிதமான ஷேப், விதவிதமான டிசைன். நம்ம மைண்ட் எல்லாம் அந்த டிசைன்ல தான் அட்ராக்ட் ஆகிருக்கு. விதவிதமான ஷேப்புக்கு தான் நம்ம அங்க பணம் கொடுக்கறோம். அந்த ஷேப் எங்கிருந்து வந்துச்சுன்னா ரவுண்டு ஃபார்ம்ல இருந்து வந்துச்சு. ஏற்கனவே களிமண் இடத்துல பிரிக்க முடியாத, களிமண்ணிடமிருந்து பிரிக்க முடியாத, அதே சமயத்தில் களிமண்ணை சார்ந்து உள்ள அந்த ரவுண்டு ஃபார்ம்ல இருந்து விதவிதமான ஃபார்ம்கள் விதவிதமா வெளிப்பட்டது. அதுதான் பானைகள். அதே போல ஆத்மா அல்லது பிரம்மத்தை சார்ந்து தனியா இருக்க முடியாத மாயைன்னு ஒரு தத்துவம். அந்த மாயையிடமிருந்து விதவிதமான சிருஷ்டிகள். அந்த அனைத்து சிருஷ்டியும் மாயையும் அந்த ஆத்மஸ்வரூபமாக உள்ளது. அப்படின்னா அதெல்லாம் பொய் அப்படின்னு நீக்கப்படுகிறது. அடுத்த பகுதியிலிருந்து அந்த சிருஷ்டிக்குள்ள வந்துட்டோம். நம்ம அந்த காரிய பிரபஞ்சத்துக்குள்ள வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த டாபிக்ல தான் இருக்க போறோம். ஆரம்பமும் முடிவும் தான் ஹையர் வேதாந்தம். இடையில நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்குள்ள அதை பத்தி தான் விசாரத்துல இந்த உபநிஷத்துல இருக்க போறோம். பிறகு இடையில அங்கங்க தான் ஆத்ம தத்துவம் வரப்போகுது. இப்ப இங்க இதம் அப்படின்னா மாயை, மாயையிலிருந்து தோன்றிய இந்த உலகம் ஆத்மா. இப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்றோம்? பாதாயாம் சாமானாதி கரண்யம் அப்படின்னு சொல்றோம். பாதா, பாதா அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் a form of negation. ஒரு விதத்துல நீக்கும் விதமான இது ஈக்குவேஷன். இப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது இரண்டாவது நீக்கல, இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஈக்குவேஷன் ஒரு பெக்கூலியர் ஈக்குவேஷன். என்ன பண்ணுதுன்னா அந்த இனியொன்னு இருக்க ஆத்மா சமம்னு அந்த பக்கம் ஒண்ணு வருது, அதை நீக்கி
இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லுது. இந்த ஆத்மா இஸ் ஈக்குவல் டு இதம்னு சொல்ற இடத்துல இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுதுன்னா, இங்க ரெண்டு ஆள் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கிறேன், அங்க ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு இங்க சங்கரர் கொடுக்கிற இனியொரு உதாகரணம் அந்த போஸ்ட் அது அவன் அந்த திருடன் போஸ்ட் அப்படின்னு சொல்றார். மாலை நேரத்துல ஒருத்தன் போறான், ஒரு போஸ்ட் மாட்டி வச்சிருக்கு, இந்த ஊருக்கு இப்படி போகணும் அந்த ஊருக்கு அப்படி போகணும்னு இப்படி மாட்டி வச்சிருக்கு. அது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் போய் நிற்கும். இந்த பசங்க அதில் தான் அந்த மேலே ஏறி குதிச்சு விளையாடுவாங்க, புல்லப் ஷட்டால் எடுப்பானுங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த போஸ்ட் இப்படி கொஞ்சம் திரும்பி போச்சு. அப்போ சாயந்தரம் வர்றவன் ஏதோ ஒருத்தர் நம்ம பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. உடனே என்ன நினைச்சா, திருடன் கையை நீட்டிட்டு நிற்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவர் சொல்றார், அந்த திருடன் சோரக, அந்த திருடன் நீ நினைக்கிறது திருடன் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படின்னு சொல்றான். நீ யார திருடன்னு நினைக்கிறையோ அது வெறும் கம்பந்தான், அது ஒன்றும் பண்ணாது. அப்ப அந்த இடத்துல என்னன்னா, அங்க இரண்டு இருக்கிற மாதிரி தெரியுது, இருக்கிறது ஒண்ணுதான். அந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கும் போது இவன் எதை புரிஞ்சுக்கிறான், அத்வயமா புரிஞ்சுக்கிறான். அங்க இரண்டு தனிப்பட்ட தத்துவம் இருக்கிற மாதிரி நினைச்சான். வாக்கியத்திலேயே திருடன் ஒரு தத்துவம், போஸ்ட்னு ஒரு தத்துவம். கடைசியில புரிஞ்சுக்கிறது போஸ்ட் தான். அந்த திருடன் போஸ்ட்டுக்குள்ள மிங்கிலாய் இல்லாம போயிடுறான். அதே போல இங்க இத்தனை பானைகள் எல்லாம் ஒரே களிமண் ஆகின்றது. அதே போல இந்த அனைத்து உலகமும் என்னுள் ஒடுங்கி விடுகின்றது. இப்ப ஆத்மா வா இதம், இந்த ஜெகத்து மட்டும் சத்தியமாக இருந்தால் இந்த வாக்கியம் இப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது தவறு. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஜெகத் மித்யாவாக இருந்தால்தான் மகா வாக்கியம் சத்தியமாகும், மகா வாக்கியம் உண்மையாகும். மகா வாக்கியம் உண்மையானாதான் நமக்கு சம்சார நிவர்த்தி. இதுல இதம்ங்கிற பகுதியில இந்த ஜெகத்து ஒரு கால் மித்யாவா இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதை நம்ம பார்க்கணும். பிறகு அடுத்து நம்ம இந்த இடத்துல விசாரம் பண்ண வேண்டியது ஆத்ம சப்தார்த்தக. ஆத்மாங்கிற சொல்லுக்கு இந்த இடத்துல நம்ம விசாரம் பண்ணலாம். ஒரு ஸ்லோகம் 4 அர்த்தம், 4 டெரிவேஷன் ஆத்மாங்கிற சொல்லுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.